2025 தமிழ் சினிமாவின் மோசமான வருஷமா அமைஞ்சிருந்துச்சு. நிறைய மொக்க படங்கள் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நல்ல படம் ரிலீஸ் ஆனாலுமே அது ஹிட் ஆகவே இல்லை. அதையும் தாண்டி ஹிட் ஆனால் அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்துருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த 2025 வருஷத்தில் அதையும் தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸில் சாதித்த அதிக வசூல் அடித்த டாப் 10 படங்களுடைய லிஸ்ட்டை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2025 டாப் 10 ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம யாதனலி சேனலுக்கு. நம்பர் 10 டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த வருஷத்தின் சிறந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம்னா அது டூரிஸ்ட் ஃபேமிலி தாங்க. ஒரு அகதி இன்னொரு நாட்டுக்கு வந்து அந்த நாட்டின் குடிமகனா தன்னையும் தன் குடும்பத்தையும் எப்படி மாற்றினான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் சிம்ரனும் சசிகுமாரும் சேர்ந்து 2 பேரும் அசுரத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. நிறைய இடத்துல நம்மளை அழுக வச்சுருப்பாங்க. குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னுங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. அதோட அந்த சின்ன பையன் நம்மளை அதிகமாக அந்த படத்தில் சிரிக்க வச்சுருப்பாரு. இப்படி பாசம், அழுகை, சிரிப்புன்னு சொல்லிட்டு எல்லா வகை உணர்வுகளையுமே திரையில் சரியாக கொண்டு வந்திருப்பார் புதுமுக இயக்குனரான அபிஷன் ஜீவந்த். இந்த படமானது வெறும் 7 கோடி பட்ஜெட்டில் தான் எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் 90 கோடி அடிச்சதுங்க. 100 கோடி அடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் 90 கோடி அடித்து 10வது இடத்த பிடிச்சிருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. நம்பர் 9 ரெட்ரோ. சூர்யா அவர்களுக்கு நல்ல தியேட்ரிக்கல் கம்பேக்காக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வெளிவந்த திரைப்படம் தான் ரெட்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்தோம். ஆனால் உண்மையிலே இந்த படம் நல்லா இல்லைங்க. இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்களும் மியூசிக்குமே டாப் நாச்சாக இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் சூப்பரான இசையை அமைச்சு கொடுத்துருந்தாரு. த ஒன் பாடல்லாம் யாருக்கு போட்டாலும் செட் ஆகும், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பாடல்கள் நல்லா இருந்த அளவுக்கு படம் நல்லாவே இல்லைங்க. பூஜா ஹெக்டே அவர்களுடைய நடிப்பு வந்துட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தாலேயே இந்த படம் 97 கோடியை பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படத்துடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 67 கோடின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அதை விட அதிகமாக தான் செலவு பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இதுதான் இந்த வருஷத்தின் 9வது இடத்தை பிடித்த அதிக வசூல் செய்த படம். நம்பர் 8 தக் லைஃப். நான் முன்னாடி சொன்னேன்ல மோசமான வருஷமாக தமிழ் சினிமாவுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன்னா இந்த வருஷம் அதிக ட்ரோல் செய்யப்பட்ட படம்னா அது தக் லைஃப் தான். அப்படிப்பட்ட படமே இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த வருஷம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, தக் லைஃப்க்கு வருவோம். மணிரத்னமும் கமல் சாரும் ரொம்ப வருஷம் கழித்து இணையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எல்லோரும் விரும்பி போய் பார்த்தாங்க. ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து இணைஞ்சிங்க, அதுக்காக அப்போ எடுத்த கதையவே இப்போ எடுப்பீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த அளவுக்கு மொக்கையாக இருந்துச்சு. இதுக்கும் இந்த படத்தில் சிம்பு இருந்தார். சிம்பு இருந்துமே இந்த படம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. கேவலமான ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸை இந்த படம் சந்திச்சிச்சு. 300 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க, 300 கோடி போட்டிருக்காங்க. ஆனால் வெறும் 97 கோடி மட்டும்தான் வசூலாக எடுத்திருக்காங்க. அத்தனை நெகட்டிவ் ரிவ்யூஸ் இதுக்கு வந்திருக்கு. இந்த இயரின் அதிக ட்ரோல் செய்யப்பட்ட மூவினா அது தக் லைஃப் தான். நம்பர் 7 மதராசி. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் துப்பாக்கியை வாங்கியிருந்த சிவகார்த்திகேயன் அவர்களின் நடிப்பில் எழுந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான கதையாக இருந்துச்சு. இருந்தாலுமே மக்களால் நல்ல விதமாக தான் விமர்சிக்கப்பட்டுச்சு. நெகட்டிவ்லாம் இதுக்கு பெருசாக எதுவும் வரவே இல்லை. இருந்தாலுமே இந்த படம் குறைந்த அளவு மட்டும்தான் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் பண்ணிச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கு பெருசாக ப்ரமோஷன் பண்ணவே கிடையாது. அதனாலேயே 150லேருந்து 200 கோடி வந்து பட்ஜெட் போட்டுமே பாக்ஸ் ஆஃபீஸில் இது 100 கோடியை கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. 100 கோடி அடிச்சிருந்தாலுமே இது வசூல் ரீதியாக ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏஆர் முருகதாஸுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் அவங்களே எதிர்பார்க்கல. ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூ இந்த படத்துக்கு பெருசாலாம் கிடையாதுங்க. ஆவரேஜுங்க, ஒரு தடவையாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ரிவ்யூ இருந்துச்சு. அதோட ருக்மிணி வசந்த் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய அழகுமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அதுவும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளை கொள்ளையடிச்சிச்சுங்க. இருந்தாலுமே இது 100 கோடி தான் வசூல் அடிச்சது. அதனாலேயே இது இந்த லிஸ்ட்டில் 7வது இடம் பெறுது. நம்பர் 6 டூட். கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிப்பில் எழுந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த வருஷத்தின் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மூவினா அது இந்த டியூடு தாங்க. ஏன்னா கதைக்களம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பிங்கானதாக இருக்கும். அதை ஃபன்னியான வேல கொண்டு போயிருந்தாங்க. காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. இளைஞர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக 2K கிட்ஸ், இந்த 17-18 வயசு பசங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எங்கள் வீட்டு பசங்க கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த படம் நல்லா இருக்குண்ணா, வாங்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானே 2K கிட்டு தான்டா, ஆனால் என்னை விட நீங்கள் 2K கிட்ட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு.
அது என்னென்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இப்போ என்னுடைய காலத்தில், எங்கள் அண்ணாவுடைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மேனரிசம், அஜித் அவர்களுடைய மேனரிசத்தை நம்ம பின்பற்றணும். அதே மாதிரி அடுத்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா சிம்பு, தனுஷ் அவங்க 2 பேருடைய மேனரிசத்தை பின்பற்றினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு போயிருக்காங்க. இது எப்பவும் போல் நடக்கக்கூடிய ஒன்று தான். கதையும் வந்துட்டு ரொம்ப சுமாரான கதையாக தான் இருந்துச்சு. இசையும் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவங்களுடைய பிஆர் ஒர்க் மூலமாக, அதாவது பிஆர் பண்ணியே ஒரு படம் ஹிட்டாக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது டியூடு தாங்க. ஏன்னா நல்லாவே இல்லைனாலுமே இந்த படம் ஹிட்டாகி இருந்துச்சு. 30 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு. இருந்தாலுமே 114 கோடி அடிச்சிட்டாங்க பாக்ஸ் ஆஃபீஸில். மமிதா பைஜு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. 114 கோடி அடித்தது மூலமாக இந்த படமானது 6வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த ஒரு லிஸ்ட்டில். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இல்லைங்க. பிஆர் ஒர்க் பண்ணியே இந்த படத்தை ஹிட் பண்ண வச்சுருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 5 குபேரா. நல்ல கருத்துள்ள படம். ஒரு பிச்சைக்காரன் திடீர்னு பணக்காரானா என்னென்ன பண்ணுவான், அவன்கிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துலேயே கதை. இந்த படத்தில் 2 அசுரர்கள் வந்துட்டு நடிப்பு அரக்கர்களாக நடிச்சிருந்தாங்க. நாகார்ஜுனா அண்ட் தனுஷ். ராஷ்மிகா மந்தனா முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தில், முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ஏன்னா அரைகுறை ஆடைகள்லேயே அவங்கள நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. 3 பேரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கதையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேகர் கம்முலா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படமானது ஒரு சில குறைகள் சுட்டி காட்டப்பட்டாலுமே நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சகர்களால் விமர்சிக்கப்பட்டுச்சு. இந்த படமானது தமிழ் அதிகமாக ஓடினதை விட தெலுங்கில் தான் அதிகமாக ஓடிச்சு. தெலுங்கு ரசிகர்கள் தான் அதிகமாக விரும்பி பார்த்தாங்க. தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படம் ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு தான் நல்ல படம் அப்படின்னு சொன்னால் பிடிக்காது இல்லையா? அதனால் இந்த படத்தை தமிழ்நாட்டில் பெருசாக ஓட வைக்கல. இந்த படம் ஓவராலாக 132 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி இந்த படத்துடைய பட்ஜெட். ஒரு லாபகரமான படமாக இந்த படமானது அமைஞ்சிருந்துச்சு தனுஷ் அவர்களுக்கும், நாகார்ஜுனா அவர்களுக்கும் அண்ட் சேகர் கம்முலாக்கும். நம்பர் 4 விடாமுயற்சி. என்னுடைய ஒப்பீனியன் படி தமிழ் சினிமாவின் ஒஸ்ட் ரீமேக் அப்படின்னு சொன்னால் அது இந்த விடாமுயற்சி தான். பிரேக் டவுனை அப்படியே பார்த்து அதனுடைய காட்சிகளை அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. அர்ஜுன் கேரக்டரை மட்டும் லைட்டாக உள்ள சொருகி வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த படம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நிறைய பேர் இது நல்ல படம் தானே, ஸ்லோவாக போனாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. பிரேக் டவுனை அப்படியே பார்த்து எடுத்து வச்சுருக்காங்க. ஹாலிவுட் படத்தை தான் காப்பி பண்ண போகிறீங்கன்னா ஒரு நல்ல படத்தை காப்பி பண்ணலாம்ல. ஜார்ஜ் குலோனி படம் அத்தனை இருக்குது. அதில் ஏதாவது ஒரு படம் காப்பி பண்ணி எடுத்திருந்தா கூட இன்னொரு இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகியிருக்கும். இருந்தாலுமே மகிழ் திருமேனி மிஸ் பண்ணிட்டாரு. த்ரிஷா, அர்ஜுன், அஜித் குமார்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பட்டாளமே நடிச்சிருந்தோமே இந்த படமானது மோசமான அளவு தான் போயிருந்துச்சு. அதனாலேயே இந்த படம் வெறும் 138 கோடி மட்டும்தான் வசூல் பண்ணி இருந்துச்சு. வெறும் 138 கோடி. ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் 225 350 கோடி வரைக்கும் பட்ஜெட் போட்டிருக்காங்களாமா. எனக்கு தெரிஞ்ச 300 கோடிக்கு மேலே போட்டிருப்பாங்க. 300 கோடி போட்டுமே 134 கோடி தான் வசூல் அடிச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ ரொம்ப மோசமான படமாக தலை அவர்களுடைய கெரியரில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. டிராகன். இனிமே நான் தானே தமிழ் சினிமா டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் நிரூபிக்கிற மாதிரியான படமாக இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. இந்த படத்தில் இளைஞர்களுக்கு தேவையான அனைத்து விஷயமே இருந்துச்சு. அனுபமா பரமேஸ்வரன், கையாடு லோகர் மாதிரியான அற்புதமான அழகிய பெண்கள் அண்ட் இலசுகளை கவரக்கூடிய காமெடிகள், இலசுகள் விரும்பி பார்க்கக்கூடிய காதல் காட்சிகள், அப்பா பாசம், அரியரு, வேலையை விட்டு போகிறது, வேலைக்கு சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்தில் தூக்கலாகவே இருந்துச்சு. நிஜத்துக்கு மாறாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குப்பா, நானும் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை கவர்ந்த படமாக டிராகன் இருந்ததாலேயே பெரிய அளவு இந்த படம் ஹிட்டாகி இருந்துச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. வெறும் 37 கோடி மட்டும்தான் இந்த படத்துடைய பட்ஜெட். ஆனால் 152 கோடி வசூல் அடிச்சிருந்தாங்க. கண்டென்ட் ரீதியாகவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. அப்படிங்கிறப்போ ஹிட்டானது அப்படிங்கிறது நியாயமான விஷயம்தான். ஸோ இந்த லிஸ்ட்லேயே 2வது படம், அதாவது மக்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருந்துச்சி, வசூலும் அதிகமாக அடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற படம்னா அது இந்த டிராகன் படம் தாங்க. நம்பர் 2 குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தலை அவர்களின் நடிப்பில் விளைந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். தலையுடைய ரசிகர்களுக்கு அப்படியே ஒரு வாழலை போட்டு அதில் பிரியாணி அள்ளி போட்ட மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு படம். தலை ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்தளவுக்கு அதிகமான ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆடி பாடி கொண்டாடுற மூமெண்ட்டுகள் இருந்துச்சு. விசில் அடித்து கத்தக்கூடிய மூமெண்ட்டுகள் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு படம். தலை ரசிகர்களுக்கு
ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்களுக்கு அப்படி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு பெருசாக இந்த படம் பிடிக்கல. இருந்தாலும் தல ரசிகர்களே இதை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ரிப்பீட் வேல்யூவில் ஒரு 3 தடவை 4 தடவை போனவங்கலாம் இருக்காங்க. அப்படி போனதாலேயே இந்த படம் 250 கோடி வசூல் அடிச்சிருக்கு. 270 கோடி இந்த படத்தில் பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க. என்னடா 20 கோடி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா 95 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டு கொடுத்துருக்கு ப்ரொடியூசர்களுக்கு. தலை அவர்களுடைய கெரியரில் மிகப்பெரிய ஹிட்டான படங்களில் இது ஒன்று. இந்த படம் எனக்கு பிடிக்கல தான், இருந்தாலுமே இது ஒரு ஹிட்டான படங்க. இதுதான் இந்த வருஷத்தில் அதிக வசூல் அடித்த 2வது திரைப்படமாக பார்க்கப்படுது. நம்பர் 1 கூலி. கூலி பவர்னு சொல்லிட்டு அதிக எக்ஸ்பெக்டேஷனோட வெளிவந்த படம் தான் இந்த திரைப்படம். லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்துடைய இயக்குனர். அனிருத் இசையமைச்சிருந்தார். அவருடைய இசை எப்பவும் போல வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆனால் இந்த படம் நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இல்லை. கேமியோவை தூக்கி உள்ளே சொருங்குங்கடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை உள்ளே தூக்கி கொண்டு வந்து போட்டு எல்லாரையும் வீணடிச்சிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். நாகார்ஜுனாவுக்கு ஒரு சரியான வில்லன் கேரக்டர் தான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பெஸ்ட் ஆக்டரான உபேந்திரா உள்ள கூட்டிகிட்டு வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான ரோல் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆமீர் கான் ஒரு நல்ல இடத்துல கதை சார்ந்து கொண்டு வந்திருக்கலாம், அவரையும் முக்கியம் முடிச்சுட்டாங்க. இப்படி இந்த படத்தில் குறைகள் தாங்க அதிகம். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கி இருக்க மாட்டார், ரஜினியார்களுடைய மகள்கள் தான் இயக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எங்கள் அப்பாவுக்கு நான் தான் பண்ணணும், நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்கியிருப்பாங்க போல். பேரை மட்டும் லோகேஷ் கனகராஜ் மேலே கட்டிட்டாங்க போல். நான் ஆக்சுவலி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக விக்கிபீடியா போனாங்க. அந்த விக்கிபீடியாவில் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பேரை கோகேஷ் லனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மாற்றி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயை பிடிக்காதவங்களாக தான் இருக்கும். ஏன்னா ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் செகண்ட் டைம் உள்ளே போய் பார்க்கும்போது ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அப்டேட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதனாலேயே மாற்றி வச்சுருந்தாங்க. இவ்வளோ வெறுப்பு இவ்வளோ வன்மை இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன் விஜய் ரொம்ப பாவமாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது. அந்த வன்மங்களாலேயே இந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது, நல்லா யோசிச்சு பாருங்கள். 400 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 675 கோடி இந்த படம் வசூல் அடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு தோல்வி படம் தான். வசூல் ரீதியாகவே இது ஒரு தோல்வி படம் தான். சரி, ஓகே மக்களே, இதுதான் டாப் 10 ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ் இன் 2025 இன் தமிழ் சினிமா. இந்த படங்களில் எந்த படத்தை நீங்கள் விரும்பி தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட இந்த லிஸ்ட்லேயே 2 படம் தான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஒன்று டிராகன், இன்னொன்று டூரிஸ்ட் லிஸ்ட்டு. இல்லை வேறு படங்களும் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வருஷத்துடைய பெஸ்ட் படம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெஸ்ட் படம் இந்த டாப் 10 லிஸ்ட்லேயும் இருக்கலாம், இல்லைனா வெளியவும் இருக்கலாம். ஏன்னா நல்ல படங்கள் தான் ஹிட் ஆகவே இல்லையா பெருசாக. ஸோ அப்படி ஏதாவது படம் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யாதுனில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நல்ல வீடியோ போடுறேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.